ஜே.பி. நட்டாவின் பணிச்சுமையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் பாஜகவின் தேசிய செயல் தலைவரை ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேர்வு செய்ய அந்த கட்சி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் ஜூன் மாதம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்யக்கூடியவரை அவர் பணியில் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோடியின் புதிய அமைச்சரவையில் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் பாஜகவின் தேசிய தலைவருக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை நடத்துவதற்கு திட்டமில்லை என்று கட்சி மேலிடம் தெரிவித்துள்ளது. எனவே நட்டாவின் பணிச்சுமையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளாக செயல் தலைவரை தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கடந்த புதன்கிழமை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா மற்றும் பாஜக பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. எனவே விரைவில் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி விரைந்து பணியமர்த்த வேண்டும் என்று தமிழக அரசை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டக்கூடிய அவர், தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு பணியாணை வழங்காமல் காலம் கடத்தக்கூடிய திமுக அரசின் மெத்தன போக்கு கொடுங்கோன்மையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களுக்கான மறுநியமன தேர்வு முறையை ரத்து செய்து தகுதித் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணியாணை வழங்குவோம் என்று வாக்குறுதியளித்த திமுக அரசு 3 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றாதது ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என்று விமர்சித்துள்ளார். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்காமல் வழக்கு தொடுத்த 410 நபர்களுக்கு மட்டும் தீர்வினை வழங்கியிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பினையே முன்மாதிரியாக கொண்டு 2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கான அரசாணையை விரைந்து வெளியிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்வதற்கு மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளார். அப்போது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை முதலமைச்சர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா சென்ற தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணத்தின் போது முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் பாதாள சாக்கடைக்குள் துப்புரவு பணியாளர் இறக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடையில் அடைப்பை சீரமைக்கும் பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பாதாள சாக்கடைக்குள் மூழ்கி மூச்சுமுட்ட சுத்தம் செய்த பின்னர் வெளியே வரும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சிபி அழைத்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் ஒப்பந்ததாரரின் பதில் திருப்தி அளிக்காததால் அவரது ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னை அண்ணா நகரில் காவல் உதவி மையம் அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை சத்யா நகரில் உள்ள காவல் உதவி மையம் அருகே உள்ள சுவற்றில் 2 இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இது தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பாலா என்ற பாலமுருகன் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பழைய குற்றவாளி என்பது தெரியவந்தது. மேலும் வெளியில் இருப்பதை விட சிறையில் இருப்பதை விரும்புவதால் பெட்ரோல் குண்டு வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் அண்ணாநகர் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது.
ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியை தொடர்ந்து கோவிலிலிருந்து கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் ஆயர் ஸ்டீபன் கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. மக்கள் அனைவரும் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொடியேற்றத்தையொட்டி பக்தர்கள் கொண்டு வந்த வாழைப்பழத்தார்கள், பால் குடங்களை கொடிமரத்தில் வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. ஒட்டப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 230க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் இங்கு ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் என 2 மட்டுமே பணிபுரிந்து வருவதால் மாணவர்களின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனை கண்டித்து பள்ளி வளாகத்தில் பெற்றோரும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கிவிடுங்கள் என உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரணம் சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்வராயன் மலைப்பகுதி மக்களுடைய மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற SM சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து இதனை வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. அப்போது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்க வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டபடி தமிழக ஆதி திராவிட நலத்துறை சார்பில் அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் அந்த என்னென்ன வேலைகள் செய்யப்பட்டது, அதாவது அங்கு 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் கட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி மூலமாக சுமார் 88 கோடி ரூபாய் கடன்கள் பெற்று அங்கு தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆயுத நலத்துறைய இந்த அறிக்கை திருப்தி இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். காரணத்தை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் போடப்பட்டிருந்தால் கர்ப்பிணி பெண்களை ஏன் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் நிலை இன்றும் நிலவுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கு அமைக்கப்படுவதாக கூறப்படும் இந்த தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் எல்லாம் தற்போது பயன்பாட்டில் உள்ளனவா இல்லையா தொடர்பான ஒரு அறிக்கையில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் தற்போது சமூக நீதி பற்றி பேசி வரும் தமிழக அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். எனவே அரசு பள்ளி எனவே மட்டுமே அழைக்கலாம் என்றும் தற்போது ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் அரசு பழங்குடியின நல பள்ளிகள் என அழைப்பது குறித்தும் நீதிபதிகள் தற்போது வேதனை தெரிவித்தார்கள். இந்த அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி, கல்லூரி என வார்த்தையை பயன்படுத்துவதை இனி தவிர்க்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தலைமை செயலருக்கு அறிவுறுத்தலும் தற்போது நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த பழங்குடியின நலத்துறை இயக்குநர் தலைமையில் மீண்டும் அந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு குழுவுடன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி உடன் செல்ல வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.